ரோஜா கிச்சன் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோஜாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது மஷ்ரூம். நான் மஷ்ரூமை 4ஆக கட் பண்ணி சுடுதண்ணியில் அலசி வச்சுருக்கேன். சுடுதண்ணி வந்து ரொம்ப லேசான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் மஷ்ரூம் இதுவாயிரும். ஸோ அதனால் லேசான சூட்டில் ஒரு செகண்டில் டக்குன்னு அலசிட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் போட்டு வைக்க வேணாம். ஸோ மஷ்ரூம் ஃப்ரைக்கு தேவையானது என்னென்னு சொல்லி பார்ப்போம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கலர் பொடி வந்து ஆப்ஷன், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிப்போம். ஸோ எல்லா மஷ்ரூமையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போட போகிறோம். ஸோ இப்போ நான் அரிசி மாவு போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி உப்பு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கலர் பொடி எடுத்துக்கோங்க. கலர் பொடியில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க, இல்லைன்னா ஒரே இடத்துல இதுவாயிரும். ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுப்போம். இதை ஊற வச்ச பிறகு நம்ம பொரிச்சிடலாம் எண்ணெயில். சுவையான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடும். ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம மஷ்ரூம் எடுத்து போட்டுடலாம். ஸோ மஷ்ரூமை ஒன்றா போடுங்க மெதுவாக. அப்போ தான் மசாலா வந்து பிரிஞ்சு போகாது. இந்த மாதிரி மஷ்ரூம் நல்லா ரெட் கலரில் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி சிக்கன் பொரிக்கல எப்படி ரெட் கலரில் வருமோ அந்த கலர் வரையில எடுத்துக்கலாம். ஸோ வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம் மஷ்ரூம் எல்லாத்தையுமே. இப்போ டேஸ்ட்டான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நாங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரையும் இதே மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.